ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஹேர் டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹேர் டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இதில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள் எவ்வளோ கருமையான ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குன்னு பாருங்களேன். இப்படி ஒரு ஹேர் டை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இதில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். பாருங்கள் மக்களை, எவ்வளோ அருமையான ஹேர் டை இது. தலைக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம முடி கருன்னு சும்மா அப்படி இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு உண்டான ஹேர் டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவையுமே இதில் இருக்குது. பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்களா எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். கையிலே எப்படி ஒட்டுது, முடியல அப்போ எப்படி ஒட்டும். கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை எப்படி பண்ணுறோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கோம். 1 டம்ளர் தண்ணி, அதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் டீத்தூள் போட்டிருக்கோம். 3 ஸ்பூன் போட்டிருக்கோம் டீத்தூள். நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டீ டிகாஷன் தான் பண்ண போகிறோம். பாருங்கள் 3 ஸ்பூன் டீத்தூள் போட்டிருக்கோம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அந்த சாயம் இறங்கணும். அந்தளவுக்கு டிகாஷன் ரெடி ஆகணும். பாருங்கள், இதில் இன்னும் நம்ம போடக்கூடிய ஒரு 2 பொருள் இருக்குது. அது என்னன்றதை பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரிஞ்சீரகம், ஒரு 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா வெந்தயம். அதுவும் கொஞ்சம் முக்கியமான பொருள் தான். தலைக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வெந்தயம். நம்ம அதையும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இந்த பாருங்கள், வெந்தயத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இதனுடைய சாயங்கள் எல்லாமே நமக்கு இறங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அருமையான ஹேர் டைங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மக்களே. இது பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு. அதாவது 1 டம்ளர் தண்ணி நமக்கு ஒரு 1/2 டம்ளர் இல்லைனா 3/4 டம்ளர் வர வரைக்கும் சுண்ட வச்சுருங்க. அப்போ தான் அதனுடைய சாயம் நல்லா இறங்கும். இப்போ நம்ம அதை வடிகட்டி ஒரு கிளாஸில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வடிகட்டியாச்சு. வடிகட்டி நம்ம கிளாஸில் தனியாக ஒதுக்கிடலாம். இப்போது நம்ம அடுத்த என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம எடுக்கக்கூடிய அடுத்த பொருள் என்ன அப்படின்னா கற்பூரவள்ளி இலை. ஓம இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இந்த கற்பூரவள்ளி இலையில் எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ஜலதோஷம் பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். அதே மாதிரி தலை பாரமாக இருந்தாலும் கேட்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய வைத்தியங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம ஹேர் டையே பண்ண போகிறோம். அப்போது எல்லா நன்மைகளுமே நம்ம தலையில் ஒரு ஹேர் டை மூலிமா நமக்கு எல்லா நன்மைகளுமே கிடச்சிரும். அப்படி ஒரு ஹேர் டை தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதை நல்லா கழுவிடலாம். மண் இருக்கும், அதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு தான் இந்த ஹேர் டையே பண்ணியிருக்கோம். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதில் நன்மைகள் நிறைய இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 10-15 இலை கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது அவ்வளவும் நம்ம தலைக்கு நல்லது தான். நம்ம எந்த விதமான கலப்பட பொருளும் எதுவுமே கலக்க கிடையாது. அதோடு இன்னொரு 2 பொருள் மட்டும் சேர்ப்போம். அந்தளவுக்கு சேர்க்கும் பொழுது தான் நமக்கு அந்தளவுக்கு கருமை கிடைக்கும். பாருங்கள், அடுத்து என்ன 2 பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி 1 ஸ்பூன்,
அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் அவரிப்பொடி 1 ஸ்பூன், அவ்வளோதான். இது 2 பொருள் தான். இந்த பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். பாருங்கள், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வர போகிறோம். வாங்க அரைச்சிட்டு வந்துடுவோம். போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இதோ அரைச்சாச்சு. ஆமாம், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே இரும்பு கடாயில் பண்ணும்போது தான் இந்த ஹேர் டை அதனுடைய முழு தன்மையும் கொடுக்கும். அதனால் இரும்பு கடாயில் தான் பண்ணுறோம். பாருங்கள், அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம டிகாஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம தேவைக்கு ஏற்ப அதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போது இந்த மிக்சிங்கில் தான் நம்மளுடைய ஒர்க்கே இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக மிக்சிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். பாருங்கள், நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம போட போட நமக்கு அந்த லூஸு கிடச்சிரும். சூப்பரான ஹேர் டைங்க. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்களா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக நம்ம மிக்சிங் பண்ணணும். நம்ம மிக்சிங் பண்ண தான் நமக்கு அது கலரும் கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து 1 டே ஃபுல்லாக வச்சுட்டு எடுக்கணும். நாங்கள் வந்து 1 டே வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் எங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சுன்னு உங்களுக்கு ஆரம்பத்திலே காமிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு கருமை கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு 1 டே நம்ம அதை வச்சிடணும். அப்போ தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம மிக்ஸ் பண்ண தான் நமக்கு அந்த ஒரு கலர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ என்னடா க்ரீன் கலராக இருக்கேன்னு நினச்சிட வேண்டாம். நமக்கு 1 டே நம்ம வச்சுட்டு எடுக்கும்போது அது நல்ல கலர் மாறிடும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி கலர் மாறி இருக்குது அப்படின்றத நீங்களே கண்கூட பார்க்க போகிறீங்க. இது சூப்பரான ஹேர் டைங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நமக்கு 1 டே வெயிட் பண்ணணும். பாருங்கள், அடுத்த நாள் எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் அந்த அளவுக்கு கருமை கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு கருமை கிடைக்கணும்னா நம்ம இந்த அளவுக்கு பண்ணால் தான் நமக்கு இந்த கருமை கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சூப்பரான ஹேர் டை, அம்சமான ஹேர் டை. அப்ளை பண்ணி பாருங்கள், அவ்வளோ கருமையாகும். எடுத்தவுடனே எல்லாமே ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கருமையாகும். எடுத்தவுடனே கருமை கிடைக்கும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஆகும், அதுக்கப்புறம் கருமை ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்றதை பார்த்துக்கிட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மக்களே. அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே அதை பார்க்க முடியும். நீங்கள் லைக் போடுங்க. லைக் போட நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் வேறு எப்படிலாம் நம்ம ஹேர் டை பண்ண முடியும் அப்படின்றத திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நல்ல சூப்பரான ஹேர் டையாக நாங்கள் போடுவோம். தேங்க்யூ, பாய் மக்களே, நன்றி, வணக்கம்.